இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். துணிச்சலான முடிவெடுத்து ஒரு துணிச்சலான நடவடிக்கை எடுத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை உளப்பூர்வமாகவே நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். ஏற்கனவே பல முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வன்னியர் சமூகத்தின் 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாக பல விமர்சனங்களை நான் எழுப்பியிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் விவகாரத்தில் அவர் எடுத்திருக்கின்ற முடிவை நான் பாராட்டுகிறேன். ஏனென்று கேட்டால், அதிமுகவின் சார்பில் முழு மெஜாரிட்டியுடன் ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரைத்தான் அனுப்ப முடியும். 2 உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பல ஓட்டுகள் தேவைப்படுகிறது. அதற்கான மெஜாரிட்டி அவருக்கு இல்லை என்றாலும் கூட இன்னொரு வேட்பாளரையும் வெற்றி பெற வைத்து விடலாம் என்று அதிமுகவின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் என்பவரையும் இன்ப துரை என்பவரையும் நாடாளுமன்ற மாநிலங்களவை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் தமிழகத்தில் பஜாரி போல பேசிக் கொண்டிருக்கின்ற தேமுதிகவின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களுக்கு சரியான சாட்டை அடியையும் கொடுத்திருக்கிறார். அவர் 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தை எடப்பாடி பழனிசாமி மீறி இருப்பதாகவும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அதிமுக கூட்டணியில் இருந்தோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்று பிரேமலதா நினைத்தாலும் கூட அப்படி கேட்பதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை பற்றி பிரேமலதா கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். அவருடைய கட்சியின் சார்பில், விஜயகாந்த் கட்சியின் சார்பில் ஒருவரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் நினைக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் அதற்கான தகுதி இருக்கிறதா? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்கிறார்களா? தமிழ்நாட்டின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக அனுப்புவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தன்னுடைய கையில் இல்லாத ஒரு கட்சி தேமுதிக. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு ஓட்டு போடுவதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு கட்சியில் இருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக அவர்கள் கட்சியை சார்ந்த யாரோ ஒருவர் போகலாம். ஆனால் ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய பேராசை அல்லவா? இது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவதை போன்ற நிகழ்ச்சி அல்லவா? இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்திருக்கிறார். அவருக்கு சீட் இல்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட அவருக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வேண்டுமானால் தேமுதிகவுக்கு ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். ஏனென்று கேட்டால், இந்த பிரேமலதா என்பவர் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் திசை மாறலாம். ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை வாங்கி கொண்டு அதன் மூலம் ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அவர் வேறு கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்று சொல்ல முடியுமா? ஏற்கனவே திமுக கூட்டணியில் வருவதற்கு பல முறை இந்த பிரேமலதா அவர்கள் மறைமுகமாக பேசி இருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆகவேதான் பிரேமலதா மீது நம்பிக்கை இழந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்கு முழு மெஜாரிட்டி இல்லை என்றாலும் கூட ஒரு உறுப்பினரை மட்டுமே அனுப்ப முடியும். இன்னொரு உறுப்பினரை அனுப்புவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்கள் ஓட்டு போடுவார்கள். ஒருவேளை பாமகவுடைய ஆதரவை கேட்டு எடப்பாடி பழனிசாமி தூது அனுப்பலாம். அப்படி தூது அனுப்பி பாட்டாளி மக்கள் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று 2 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அனுப்பலாம். அனுப்புகின்ற வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்கிறது. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவும் இல்லாமல், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவதை போல ஆசைப்பட்ட பிரேமலதாவின் கனவை தகர்த்து தரைமட்டமாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி ஆக்கிய பொழுதும் கூட மீண்டும் கனவு காண்பதற்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு வழங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் சொல்ல வேண்டும். 2026ஆம் ஆண்டு நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவுடைய கூட்டணியில் தொடர்வாரே ஆனால் 2026ஆம் ஆண்டு அந்த கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தரலாம்.
அதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்து விட்டார் என்றுதான் கூற வேண்டி இருக்கிறது என சொல்லி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.